ஹே ஹாய் ஆல் அஸ்லாம் வலைக்கும். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா உளுந்து ப்ளஸ் பாரம்பரிய அரிசியோட கஞ்சி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் 2 மெம்பருக்கு சர்வ் பண்ணலாம். 1 ஸ்பூன் உளுந்து பவுடர், 1 ஸ்பூன் இந்த மிக்சட் ரைஸ் பவுடர். இதுக்கு நான் என்னென்ன அரிசி வகைகள் ஆட் பண்ணியிருக்கேன்னு கீழே வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ இந்த பவுட்ரு 2 பவுடரையும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துகிட்டு லம்ஸ் இல்லாமல் நல்லா அந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. உங்களுக்கே தெரியும் இந்த உளுந்துலேயும் சரி நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளையும் சரி எவ்வளோ பெனிஃபிஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டயபெட்டிக்ஸில் இருக்கவங்க எல்லாருமே நீங்கள் ட்ரெடிஷ்னல் ரைஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் நம்மளால் அதை எடுத்துக்க முடியலை. பிகாஸ் அதை நம்ம ஒரு சாப்பாடாக சாப்பிடும்போது அதை நம்மளுக்கு ஏற்றுக்க முடியல. ஏன்னா நம்ம ஒயிட் ரைஸே சாப்பிட்டு பழகியிருக்கோம் இவ்வளோ காலமாக, நம்மளால் அதை எடுத்துக்க முடியல. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ்ஸில் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸும் கிடைக்கும், பயன்களும் கிடைக்கும். அதே சேம் டைம் நீங்கள் அதை உங்கள் டெய்லி ரொட்டீனில் ஒரு அங்கமாகவும் அதை எடுத்துக்க முடியும். ஸோ இதனால் நீங்கள் பேலன்ஸ் டயட்டை மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இதுக்கு இது நல்லா லம்ஸ் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் தண்ணியாக அந்த மாதிரி வீடியோவில் ஷோ பண்ண மாதிரி கரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அடுப்பில் கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் இதை குக் பண்ணணும். இப்போ இதை நீங்கள் கரைச்சி வச்சுருக்கதை அதில் ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ நாட்டு சக்கரை தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது நல்லா பொங்கி வரும். பொங்கி வரும்போது உங்களுக்கு கெட்டிப்பட்டுட்டே இருக்கும். நீங்கள் மொத்தமே 10 நிமிஷம் இதுக்கு நீங்கள் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இதை மிக்ஸ் பண்ணி விடணும். இதில் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கஞ்சி மாதிரி வந்துடும். இல்லைனா களி மாதிரி இருக்கும். நீங்கள் களி சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். நம்மளுக்கு களி செட் ஆகாது. ஸோ கஞ்சி தான். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு கஞ்சி பதத்துக்கு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உளுந்தில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நான் சொல்லவே தேவையில்லை. நிறைய தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களாக இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் வயசானவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை கிட்ஸு வச்சுருக்கவங்க இருந்தாலும் சரி, அவங்களுக்குலாம் இதெல்லாம் ஷேர் பண்ணி இதெல்லாம் சாப்பிட சொல்லுங்கள். இதெல்லாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐடியா. பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஈவினிங் ஒரு டீக்கு பதிலாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதே பவுடரில் நீங்கள் மில்க் ஆட் பண்ணி லம்ஸ் இல்லாமல் கரைச்சி மில்க்லேயே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஹெல்தி வெயிட் கெயினாக இருக்கும் இது. ப்ளஸ் இர்ரெகுலர் பீரியட் இருக்கவங்க இது ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் இர்ரெகுலர் பீரியடே ரிவர்ஸ் ஆகிட்டு நீங்கள் ரெகுலர் பீரியடுக்கு வரதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. எனக்கு அது நிஜமாகவே நடந்திருக்கு. அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் மிக்ஸ்டு நட்ஸ் அண்ட் சீட்ஸோடு இதை எடுத்துக்கிட்டேன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த நட்ஸோடு ட்ரை பண்ணி பார்க்குறேன். நிஜமாகவே நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த ரைஸ் போடுற ஐடியா என் கசினோட ஒய்ஃபோடது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குன்னு அவங்களுக்கு அந்த பவுடர் கொடுத்துருந்தேன், ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய்.